கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளி அப்பம் மினிஸ்டர் சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். 91ஆம் சங்கீதம் 14 முதல் 16 ஆகிய வசனங்கள். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வசனம் நிறைய குடும்பத்துல தெரியும். சில குடும்பத்துல டெய்லி மனப்பாடமா படிப்பாங்க. ஒரு குடும்பத்துல ஒரு அம்மா ஜெபிக்க வந்துச்சு. நான் கிறிஸ்டியன் தான் அப்படின்னாங்க. சர்ச்சுக்கு போறேன் அப்படின்னாங்க. எங்க வீட்டுல நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்னாங்க. நான் கேட்டேன், பைபிள் வாசிப்பீங்களாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே நான் வாசிப்பேன், நான் டெய்லி பைபிள் வாசித்தேன் அப்படின்னாங்க. எத்தனை முறை பைபிள் வாசித்து முடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் 91ஆம் சங்கீதம் நான் பல முறை வாசித்தேன் அப்படின்னாங்க. சரி, முழு பைபிள் வாசித்தீங்களா? வாசிக்கல. சரி, வேற எந்த பக்கம்லாம் நீங்க பைபிள் வாசிப்பீங்க? நான் ஒன்லி 91ஆம் சங்கீதம் மட்டும்தான் டெய்லி வாசிப்பேன் அப்படின்னாங்க. பைபிள்ல 91ஆம் சங்கீதம் மட்டும்தான் நான் டெய்லி வாசிப்பேன் அப்படின்னாங்க. புதிய ஏற்பாடு இன்னும் வாசிக்கல. பழைய ஏற்பாடு வேற எங்கேயும் வாசிக்கல. கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷமா சர்ச்சுக்கு போயிட்டு இருக்காங்க. பிறந்ததுல இருந்து சர்ச்சுக்கு போயிட்டு இருக்காங்க. கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறாங்க. ஆனா 91ஆம் சங்கீதம் மட்டும்தான் வாசிக்கிறாங்க. மற்ற பகுதி வாசிக்கல. அதனால 91ஆம் சங்கீதம் எல்லாருக்கும் மேக்சிமம் தெரிஞ்சிருக்கும். டெய்லி மனப்பாடமா வாசிக்கிற அதிகாரம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால். நம்ம வாஞ்சை கர்த்தர் மேல இருக்கா? தாகம் கர்த்தர் மேல இருக்கா? அதை நம்ம கொஞ்சம் செக் பண்ணி பார்க்க வேண்டும். கர்த்தர் மேல மாறாத பிரியமா இருக்கும்போது நம்ம குடும்பத்தை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால், என்னிடத்தில் பிரியமா இருக்கிறபடியால். இன்னைக்கு காலகட்டத்திலே நிறைய குடும்பத்திலே செல்போன் மேலதான்ப்பா பிரியமா இருக்காங்க. நான் உண்மையா சொல்றேன். நிறைய குடும்பத்திலே செல்போன் தான் பிடிக்கும். ஒரு 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் முன்பாக அழகா வேற வேற சொல்லுவாங்க. ஒரு 30 வருஷம் முன்பாக கேட்டிங்கன்னா, அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா அப்படின்னா அம்மா பிடிக்கும்பாங்க, இல்லை அப்பா பிடிக்கும்பாங்க. ஒரு 20 வருஷம் முன்பாக இல்லை ஒரு 10 வருஷம் முன்பாக மனைவி தான் பிடிக்கும் அப்படிம்பாங்க. ஆனால் 2024 உள்ள ஜனங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா செல்ஃபோன் தான் பிடிக்கும் அப்படிம்பாங்க. ஒரு 40 வருஷம் முன்பாக கேட்டிங்கன்னா எனக்கு ஃப்ரெண்டு பிடிக்கும் அப்படிம்பாங்க. இப்போ எல்லாருடைய கையிலுமே செல்ஃபோன் தான். செல்ஃபோன் உடைஞ்சிட்டு அப்படின்னா இவங்க இருதயம் உடைஞ்சிரும். ஏன்னா அந்த அளவுக்கு செல்போனோட கனெக்டிங் அவங்க இருதயம் இருக்கு. அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால். இன்னைக்கு காலை வேளையில யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நம்முடைய வாஞ்சை கர்த்தர் மேல இருந்தால் நம்ம குடும்பத்தை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். என் வாழ்க்கையோட சாட்சி நான் நிறைய சொல்லியிருக்கேன். மாந்திரியத்துல கஷ்டப்படும் போது என் மனைவி சர்ச்சில் ஆல்டர்ல போய் 5 வருஷம் அழுது ஜெபம் பண்ணா. அந்த 5 வருஷம் அழுது ஜெபம் பண்ணும்போது வேற யார்கிட்டையும் போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணல. எந்த ஒரு பாஸ்டரையும் தேடல. எங்கேயும் தேடி போல. பக்கத்துல இருக்க சிஎஸ்ஹெச் நேரா சர்ச்சுக்கு போய் ஆல்டர்ல போய் டெய்லி அழுது ஜெபம் பண்ணிட்டு வருவா. கர்த்தர் மீட்டெடுத்தார், அபிஷேகம் பண்ணினார். முழு நேர ஊழியத்துக்காக அழகா அபிஷேகம் பண்ணி கொண்டு வந்தார். பைபிள் காலேஜ் படிக்கிறது கிருபை செய்தார். இன்று பார்த்தா தேவனருளி அப்பம் மினிஸ்டர் சேனல் மூலியமாக உங்களுக்கு முன்பாக சாட்சியா நிப்பாட்டிருக்கிறார். காரணம் என்ன? ஆலயத்துல போய் ஆல்டர்ல போய் ஜெபம் பண்ணார். வாஞ்சை. தேவனுடைய சமூகத்துல போய் கண்ணீரோடு ஜெபம் பண்ணார். என் கணவர் மாந்திரியத்துல கட்டப்பட்டிருக்காரு. மனுஷனை நம்பி பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருக்காரு. என் கணவர் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி
சர்ச்சில் ஆல்டரில் போய் முன்னாடி போய் அழுது ஜெபம் பண்ணிட்டு வருவா. அவ்வளோதான். 5 வருஷம் இதே மாதிரி தான் ஜெபம் பண்ணியிருக்கா. எப்பமெல்லாம் சர்ச்சுக்கு போகிறாலோ அழுது ஜெபம் பண்ணிட்டு வருவா. இதை ஏன் காலையில் சொல்கிறேன் அப்படின்னா, தாகம் யார் மேலே இருக்கு, வாஞ்சை யார் மேலே இருக்கு. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் வீட்டில் கொஞ்ச நேரம் பிரச்சனை சால்வ் ஆகலை அப்படின்னு உடனே கையில் ஃபோன் எடுப்பாங்க, பாஸ்டர் அப்படிம்பாங்க, இல்லைன்னா அம்மா அப்படிம்பாங்க, இல்லைன்னா ஃப்ரெண்டு அப்படிம்பாங்க, இல்லைன்னா வெளியில் கிளம்பி போயிடுவாங்க. அவ்வளோதான். தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கணும். அவர்கிட்ட போய் சொல்லணும், தேவன் எனக்கு நன்மை செய்வார், என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், என் குடும்பத்தை விடுதலை செய்வார், என் குடும்பத்தை மீட்டெடுப்பார். அந்த நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்கா? அதை தான் நம்ம யோசித்து பார்க்கணும். காலையில் என்னெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுறாங்களோ அது எல்லாமே பகல் நேரத்தில் ஃப்ரெண்டுகிட்ட போய் சொல்லிடுவாங்க, சில குடும்பத்தில் பாஸ்டர்கிட்ட சொல்லிடுவாங்க. எல்லாம் நடந்துட்டோம். எனக்கு எப்படியாவது பிரச்சனை சரியாயிடணும். தேவனுடைய சமூகத்தில் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணலாம், காத்திருந்து ஜெபம் பண்ணலாம். தேவன் உங்களுக்கு பதில் செய்வார். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். வாஞ்சை கர்த்தர் மேல இருந்தால் கண்டிப்பாக விடுவிப்பார், கண்டிப்பா விடுவிப்பார். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையிலே நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன், எப்படி முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதுக்கு முன்பாக, நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக வீட்டில் அம்மா ஜெபம் பண்ணியிருக்காங்க, சர்ச்சில் உள்ள மெம்பர் எல்லாரும் ஜெபம் பண்ணியிருக்காங்க, சர்ச்சில் உள்ள தாய்மார் ஜெபம் பண்ணியிருக்காங்க, மனைவி ஜெபம் பண்ணியிருக்கா. பின்னாடி பார்த்தா ஜெபம் பண்ற ஒரு டீம் இருந்துச்சு. இன்னைக்கு கடைசி காலத்தில் நம்ம வாழ்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்கா? சர்ச்சுக்கு போங்க, சர்ச்சில் போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க, அங்கே இருக்கிற பாஸ்டர்கிட்ட சொல்லுங்க, அவங்க உங்களுக்கு ஜெபம் பண்ணுவாங்க, உங்கள் குடும்பத்தில் விடுதலை உண்டாகும். இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். உங்கள் குடும்பத்தில் என்னென்ன உபத்திரம் இருக்கோ அந்த எல்லா உபத்திரத்தெல்லாம் மீட்டெடுப்பார். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால். அவருடைய நாமம் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே தேவனுடைய நாமம் வார்த்தை தான். துதிக்கும் போது விடுதலை, வேதத்தை தியானிக்கும் போது கட்டுகள் உடையும், ஜெபிக்கும் போது எல்லா தடையெல்லாம் விலை பெறும். நிறைய குடும்பத்தில் ஜெபிக்கிறதே இல்லை, நிறைய குடும்பத்தில் தியானிக்கிறதே இல்லை, நிறைய குடும்பத்தில் துதிக்கிறதே இல்லை. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கு. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்கிறார். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். தேவனுடைய வார்த்தை சொல்லி யாரெல்லாம் துதிக்கிறாங்களோ, தேவனுடைய வார்த்தை சொல்லி யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, தேவனுடைய நாமத்தை சொல்லி யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ எல்லா குடும்பத்துக்கும் விடுதலை செய்வார், ஆசீர்வதிப்பார். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். இந்த அதிகால வேளையிலே எந்த சூழ்நிலை இணைந்திருக்கிறீங்களோ தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆபத்து இருக்கா? கர்த்தர் தப்புவிப்பார். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன், கனப்படுத்துவேன் என்கிறார். இந்த கால வேளையில எந்தெந்த குடும்பத்துல என்னென்ன சூழ்நிலை தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். மனுஷனுக்கு தெரியாது, தேவனுக்கு தெரியும். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி, கர்த்தர் உங்களை மீட்டெடுக்கும் போது நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்கிறார். உங்களை எப்படிலாம் விடுதலை செய்தார், எப்படிலாம் ஆசீர்வதிக்கிறார், எப்படிலாம் பாதுகாக்கிறார், எல்லாவற்றையும் காண்பிப்பேன் என்கிறார். அதனால இன்னைக்கு காலவேளையில செய்தி என்ன தெரியுமா? கர்த்தர் மேல வாஞ்சை இருக்கா? வீட்டில் நீங்க எழுதி வச்சு செக் பண்ணலாம். ஏன்னா வாஞ்சை ஃபுல்லாவே இப்போ செல்போனு, இல்லை டிவி, லேப்டாப்பு, டேபு, தேவையில்லாத வெப்சைட்டு, இப்படி நிறைய போயிட்டே இருக்கு. பல மணி நேரம் நேரத்தை சாப்பிட்றது. நிறைய குடும்பத்தில் செல்போனில் மூழ்கி கிடக்குறாங்க. சில குடும்பத்தில் கண்ணுலாம் வலிக்குங்கிறாங்க. பல மணி நேரம் செல்போன் பார்த்து கண்ணுலாம் வலிக்கு.
வாஞ்சை ஃபுல்லாகவே செல்ஃபோனாக இருக்கு. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால், யாரெல்லாம் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே கர்த்தரை அறிந்திருக்கிறாங்க. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் சில குடும்பத்தில் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கவே மாட்டுக்காங்க. என்ன சொல்லனே தெரியல, அப்படியே இருக்கிறாங்க. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு 30 வருஷம் 40 வருஷம் 20 வருஷம் முன்பாக நிறைய கிறிஸ்டின், நிறைய அம்மாமாரு அப்பாமாரு டீச்சராக இருப்பாங்க, பெரிய பெரிய பொசிஷனில் இருப்பாங்க. காரணம் என்ன? டெய்லி சர்ச்சில் போய் ஜோம் பண்ணியிருப்பாங்க, டெய்லி கையில் பைபிள் எடுத்து வாசிருப்பாங்க, டெய்லி முழங்கால் போட்டு ஜோம் பண்ணியிருப்பாங்க. அந்த குடும்பம் தலைமுறையெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. காரணம் என்ன? அவங்களாம் உண்மையாக இருந்தாங்க, தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தாங்க. இன்னைக்கு கடைசி காலத்தில் வாழ்க்கை தப்பாக இருக்கு. தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை இல்லை. இந்த கடைசி காலத்தில் உண்மையாக வாழ்கிற மனுஷனை பார்க்க முடியல, நீதிமான பார்க்க முடியல, பரிசுத்தமான பார்க்க முடியல, நல்ல மனுஷனை பார்க்க முடியல. வேதனையான காரியமா இருக்கு. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்கிறார். இன்னைக்கு காலை வேளையில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம வாஞ்சையெல்லாம் கர்த்தர் மேலதான் இருக்கா? நம்ம வாஞ்சையெல்லாம் ஜெபம் பண்றதுலயும் வேதத்தை தியானிக்கிறதுல இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். அப்படிலாம் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்கிறார். ஹல்லேலூயா. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். யாரெல்லாம் ஜெபம் பண்ண போறீங்களோ நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்கிறார். ஒருவேளை நம்ம குடும்பத்தில் ஏதாவது ஆபத்து காலமா இருக்கா? ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்கிறார். அது மாத்திரமல்ல, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஹல்லேலூயா. புதிய நாட்கள் ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு நிறைந்த பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. இந்த நாளைக்கான சில கிருபைக்கு 1000 மடங்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா. எங்க எல்லாருடைய ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாவற்றையும் உம்முடைய ஜீவன்கள் அர்ப்பணிக்கிறோம். புதிய நாளில் உமக்கு பிரியமானபடி வாழ எங்களை தாழ்த்தீரோம் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ அப்பா, விசேஷமா அந்த நாளிலும் உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் சந்திக்க வேண்டும். உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். எங்களோட வாழ்க்கைக்கு எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை ஆசீர்வதிங்க. உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க, உங்களுடைய பிரசன்னத்தால் மூடுங்க. அப்பா, யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோம் புது எண்ணெயால் அபிஷேகம் ராஜா. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரலாலும் ஒரு பிள்ளைகளை நிரப்பு ராஜா. மகிமையின் ஆவியானவர் எங்க மேல தங்குது ராஜா. ஞான வரலாம் நிரப்புங்கப்பா. விசேஷமாக கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய உன்னத சகல விதமான ஆசீர்வாதங்களினாலும் உங்கள் பிள்ளைகளை நிரப்புங்க. இயேசு கிறிஸ்து இரத்தினாலும் நாமத்தினாலும் வானத்தில் விட்டு சிங்காசனத்தில் பலகளை திறந்து அப்பா இடங்கொள்ளாமல் போகும்போது சகல குடும்பத்தின் சம்பூர்ணமா திருப்தியாக நிரப்பி ஆசுவீங்க. அவங்களுடைய அப்பத்தின் தண்ணி ஆசுவீங்க, அவங்களுடைய கையின் கீழ் ஆசுவீங்க. சகல குடும்பத்தை கர்த்தர் ஆசுவீங்க. மகிமையின் ஆவியானவர் மேல தங்கியிருந்த ராஜா. கிருபையின் வரலாம் நிரப்புங்க, ஞான வரலாம் நிரப்புங்க, தீர்க்க தரிசனம் வரலாம் நிரப்புங்க ராஜா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசுவீங்க. சிறுபிள்ளர் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கர்த்தர் கறந்துட்டு ஆசுவீங்க. சத்துருக்கள் மேல அபிஷேகம் நிரப்புங்கப்பா. எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் வளர்றதுக்கு கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. எங்கள்கிட்ட 1000 குறை இருக்குப்பா. எல்லா குறைகளெல்லாம் மன்னித்து கிருபையாக மன்னித்து புது அபிஷேகம் வேணும்ப்பா, புது பலன் வேணும்ப்பா, காண்டாமிருத்தது பலன் வேணும்ப்பா. கழுகுகளை போல அப்பா செட்டில் விரித்து எழும்பணும். கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க ராஜா. உங்களுடைய கரத்திலே தாழ்த்திரோம் அர்ப்பணிக்கிறோம். எத்தனையோ குடும்பத்தில் அதிக அளவில் இணைந்திருக்காங்க. அவனோட வாழ்க்கை செழிப்பா மாறணும். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். நீதிமான சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கி இருக்கும். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவார் என்று வேதம் சொல்கிறது. யாரெல்லாம் அப்ப அந்த அதிக அளவில் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்தில் அப்பா இன்னைக்கு தேதியில் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ, திருமண நாள் கொண்டாடுறாங்களோ, கர்த்தரை நம்புகிறவன செழிப்பான்னு பேசும்படி இந்த வருஷத்துல செழிப்பை கட்டளையிடுறாங்க. கற்பத்துணியா ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனம் இறங்கி ஆசிரியங்க. மாசமா இருக்காங்க, தாயும் பிள்ளையுமா கர்த்தர் கறந்துட்டு ஆசிரியங்க. டெலிவரி போடுறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. திருமணத்தை வைக்க ஜெபிக்கிறாங்க. கர்த்தரே வாசல் திறந்து திருமணத்தை நடத்தித்தாங்க. காணாத ஒரு கல்யாணத்துல எப்படி நடந்தது அதே போல கர்த்தர் நடத்தித்தாங்க ராஜா.
இன்னுமாக சில குடும்பத்தில் காலவெளியில் ஜெபிக்கிறாங்க, பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுது, திருமணம் வேண்டாங்கிறாங்க. அந்த வீட்டுல தடையெல்லாம் நீக்கி ரட்சிக்கப்பட்ட குடும்பமாக தாங்க. சில குடும்பத்திலே அப்பா திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் பல காரியத்துல குழப்பங்கள், அந்த எல்லா குழப்பத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கொண்டு வாங்க ராஜா. எந்தெந்த குடும்பத்துல ஜெபிக்கிறானோ அந்த எல்லா குடும்பம் ரட்சிக்கப்பட கத்த கிருபை செய்யுங்க. எல்லா தடையெல்லாம் விலக்கி கத்த ஆசீர்வதிங்க. விக்கிர வழிபாட்டில் இருக்காங்க, மாந்திரிக பிள்ளி சும் ஏவல்ல கட்டப்பட்ட நிலைமை, மதுபான அடிமை, போதைய காரியங்கள், கஞ்சா புழக்கம், விபச்சார அடிமையில் இருக்காங்க, அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட கத்தர் உதவி செய்யுங்க. கத்தர் உதவி செய்யுங்க, கத்தர் உதவி செய்யுங்க. அந்த குடும்பத்துல கண்ணீரோடு ஜெபிக்கிற கத்தர் உதவி செய்யுங்க. எல்லா செத்தகிரியில் அழிக்கப்படட்டும், இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டறியப்படட்டும். யாரெல்லாம் தாழ்த்துறோம் அந்த குடும்பம் மீட்டெடுங்க ராஜா, அந்த குடும்பத்தை மீட்டெடுங்க. காலை வேளையில ஜெபிக்கிறாங்க அப்பா, வேலைக்கு பொறுப்பாங்க, போட் தொழில் பொறுப்பாங்க, இன்னுமா விவசாயம், வியாபாரத்துக்கு, கம்பெனிக்கு காலை வேளையில எத்தனையோ குடும்பத்தை ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்துல கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, இன்னுமா போலீஸ் ஆர்மியில ஜெபிக்கிறாங்க, காலையில் வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, எல்லா குடும்பத்தையும் ஐடி ஃபீல்டில் ஜெபிக்கிறாங்க, வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க, எத்தனையோ நாட்டுக்குள்ளேயும் ஜெபிக்கிறாங்க. எல்லா குடும்பத்துக்கும் எல்லா விதமான பாதுகாப்பு தாங்கப்பா. கர்த்தரே கூட இருந்து ஆசீர்வதிங்க. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் காலவேளை தாழ்த்துறவங்களோ அவங்களோட நீங்க கூட இருங்கப்பா. வாகனத்துல புறப்படுறாங்க, நிறைய குடும்பத்துல வேலை செய்ய பிடிக்கல, வேலையில நிறைய பிரச்சனை, சில குடும்பத்துல மேல ப்ரெஷர் ஜாஸ்தி, டிரான்ஸ்ஃபருக்காக ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் வாசல் திறந்தாங்க, கர்த்தர் வாசல் திறந்தாங்க, கர்த்தர் வாசல் திறந்தாங்க. யாரெல்லாம் டிரான்ஸ்ஃபருக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தரே வாசல் திறந்து உங்க பிள்ளைகளை அழைத்து கொண்டு போங்க. உங்க நாம மையப்படட்டும். காலை வேளையில சில குடும்பத்திலே ஹோம்ல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, வேற இடத்துல தங்கியிருந்து வேலை பார்க்காங்க, படிக்கிறாங்க, தங்கியிருந்து படிக்கிறாங்க. எல்லா குடும்பத்துக்கும் எல்லா விதமான பாதுகாப்பு தாங்க. சில குடும்பத்துல விதவையா இருக்காங்க, திக்கற்ற பிள்ளை இருக்காங்க, ஏழை எளிஜனமா இருக்காங்க, பிள்ளைகளுக்கு கவனிக்கல, புருஷன் கவனிக்கல, தனிமையில வாழ்றாங்க. அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. காலை வேளையில யாரெல்லாம் தாழ்த்தணும் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கூட இருந்து ஆசிரியக்கணும். தேவனர்ல அப்ப மினிஸ்டர் உங்களுடைய கருத்துல முடியும், கர்த்தரே கூட இருந்து ஆசிரியங்க. காலை வேளையில யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்களுடைய இதயத்துல என்னென்ன வேதனை இருக்கோ, பிரச்சனை இருக்கோ, போராட்டம் எல்லாவற்றையும் மாற்றி ஆசிரியங்க. கடன்ல கஷ்டப்படுறாங்க, அந்த கடனுக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. நிறைய குடும்பத்துல லட்சக்கணக்கு கடன் இருக்கு. இன்னைக்கு தேவை நிறைய இருக்கு. ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், வீட்டு வாடகை கொடுக்கணும், ஃபைனான்ஸில் வாங்கியிருக்காங்க, பேங்க்கில் லோன் வாங்கியிருக்காங்க, நகை கடன், இன்னும் குழுவுக்குள்ள பணம், எல்லா விதமான தேவையில்லாம் கத்த சந்திங்க. ஹாஸ்பிட்டலில் அவசர சிகிச்சையில் இருக்காங்க, ஐசியூவில் இருக்காங்க, பலவீனத்தோடு படுக்கையில் இருக்காங்க. உங்கள் பிள்ளைகளை கத்த கண்ணோக்கி பார்த்து பரிபூர்ணமான சுகமாக்கி தர வேண்டும். உங்களுடைய தலைமுறை கதத்தினாலே சுகமாக்கி தாங்கப்பா. கெஞ்சி கேட்குறோம்ப்பா, கத்தரே தொட்டு சுகமாக்கி தாங்க, கத்தரே தொட்டு சுகமாக்கி தாங்க. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றி. காலவேளையில் சொந்த வீடு கட்டணும் சொல்லி ஆசைப்படுறாங்க, இடம் வாங்கி ஆசைப்படுறாங்க, வண்டி வாங்கி ஆசைப்படுறாங்க. கர்த்தர் வாசல் திறந்தாங்க. வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்க இருக்கிற இடத்துல சகல விதமான பாதுகாப்பு தாங்க. உங்க பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேணும். இருக்கிற இடத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போயிடக்கூடாது, பாவ அடிமையில போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. கர்த்தர் கிருபை செய்யுங்க. எல்லா தேசத்திலுமே எழுப்பல் கட்டணும் ராஜா. எல்லாரும் மனம் திரும்பி கர்த்தருடைய வருகையில காணப்பட வேண்டும். கடைசி காலத்தில் சுவிசேஷம் அறிவிக்கிற குடும்பத்தை எழுப்புங்க ராஜா. எல்லா கிராமத்துக்குள்ளுமே சுவிசேஷம் அறிவிக்கணும், எல்லா தேசத்துலையுமே சுவிசேஷம் அறிவிக்கணும்ப்பா. எத்தனையோ தேசத்துல இணைந்திருக்காங்க அப்பா. வாலிப பிள்ளைகளை, வாலிப பையன்களை மீட்டு எடுங்கப்பா. கர்த்தருக்காக சாட்சியில் ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்பா. சுவிசேஷம் அறிவிக்கணும், அந்த தாகத்தை இந்த பிள்ளைகள் வைங்கப்பா. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இந்த நாளின் ஜெபித்த எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வாத கிருபைக்காக நன்றி. கர்த்தருடைய வருகையில நாங்கள் காணப்பட வேண்டும். காலை வேளையிலே என்னென்ன தேவைக்காக ஜெபிக்கணும் எல்லா தேவையில கர்த்தரே கூட சந்திங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். உங்களுடைய கரத்துல தாழ்த்த அப்படி இந்த நாளுக்குள்ள எல்லா கரத்தில் கர்த்தர் கொடுத்து பாதுகாத்து ஆசீர்வதிக்க வேண்டும். உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல கர்த்தரும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய இதோட அன்பும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்ம மனோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க. எங்களுடைய ஊழியல் காத்துடன் ஜெபித்துள்ளது கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காத்தும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.